ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 33ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் அசுர இளவரசன் குணந்தனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. தளபதி கூறினார், வலிமை மிக்க வில் வீரர்கள் அனைவரும் இங்கு வந்துவிட்டனர். ஆனால் மன்னனின் மகனான பட்டத்து இளவரசன் மட்டுமே இந்த போர்க்களத்தில் இல்லை. என் மகனை கொன்ற பின்னர் அவர்களின் இல்லத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? புசுண்டியின் முகத்வாரத்தில் விழுந்த பின்னரும் அவர்கள் என் மகனின் பாதையை பின்பற்ற மாட்டார்களா? இவ்வாறு கூறி கோபத்தால் விழிகள் சிவந்த தளபதி இளவரசனை கைப்பற்றுவதற்காக மிகுந்த மகிழ்ச்சியுடன் புரிக்கு விரைந்தார். இளவரசர் மது அருந்திவிட்டு இரவு உணவின் நடுவே உறக்கம் கொண்டார். அதனால் போதையில் அவர் மன்னனின் கட்டளையை மறந்திருந்தார். முரசு ஒலித்த அறிவிப்பை கேட்டதும் அச்சத்தால் நிலை குலைந்த அவனது மனைவி கதறி அழுதபடி தன் கணவனை எழுப்பத் தொடங்கினாள். வீரனே, எழுவாய், எழுவாய், விடிந்து விட்டது. முரசு ஒலியுடன் தமது தந்தையின் கட்டளையும் புரியில் கேட்கிறது. போருக்கு போகாதவர்கள் மகன்களாக இருந்தாலும் மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். எனவே விரைவாக சென்று தமது தந்தையை காண்பீராக. அவனது அன்பு மனைவி அவனை எழுப்பிய போது அவனுக்கு சிறிதளவு சுயநினைவு வந்தது. பால்வலனின் படை புறப்பட்டு சென்றதும் அவனது மனைவி அவனை மீண்டும் எழுப்பினாள். பின்னர் உறக்கத்தை உதறி தள்ளிய இளவரசன் உடனடியாக தனது வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மனதில் சிவனாரையும் விநாயக பெருமானையும் நினைத்து தனது தேரில் போர்க்களத்திற்கு சென்றான். இளவரசன் வந்ததை கண்ட தளபதி கோபத்துடன், எந்த சக்தியால் ஏன் அசுர மன்னனின் விதியை மீறினாய்? சொல். என் மகனும் உன்னை போலவே தாமதித்து போர்க்களத்திற்கு விரைவாக வரவில்லை. அதனால் பால்வலன் அவனை சதாகினி நதியின் முகத்வாரத்தில் வைத்து கொன்றான். ஆகவே உன் தந்தையிடம் செல். உன் தந்தை மிகவும் உண்மை உள்ளவர். உன்னை பிடிக்கவே அவர் என்னை அனுப்பியுள்ளார். எனவே அவர் உன்னை விரைவில் கொன்று விடுவார் என்றான். தளபதியின் கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் இளவரசனுக்கு பயத்தால் வாய் வறண்டு போனது. அவன் தன் தந்தையிடம் சென்றான். அசுரர்கள் கூட்டத்தால் சூழப்பட்டிருந்த அவனது தந்தை அனிருத்தனை தோற்கடிக்கும் ஆவலில் தன் தேரின் மீது சீற்றத்துடன் அமர்ந்திருந்தார். இளவரசன் அவரிடம் சென்று தன் தந்தையை கண்டான். அவரை கண்டதும் வெட்கத்தாலும் பயத்தாலும் பீடிக்கப்பட்டு தன் தந்தையின் பாதத்தில் தலை வணங்கினான். அவன் அசுரர்களின் அரசனுக்கு முன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். கோபமடைந்த பால்வலன் பற்களை கடித்து கொண்டு, உன் அழிவை தேடிக் கொள்வதற்காக என் கட்டளையை ஏன் மீறினாய்? இந்த குற்றத்திற்காக நான் உன்னை தண்டிப்பேன். நீ பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடி உன் உயிரை காப்பாற்றி கொள்ள இல்லத்திற்கு ஓடி வந்திருக்க வேண்டும். குருவின் மகனே, நீ ஒரு மகன் அல்ல, நீ ஒரு கெட்ட மகன், எதிரியை போன்ற மிகவும் அசுத்தமானவன். நான் உன்னை கைவிட்டு இப்போதே சதகினியின் வாயால் உன்னை கொன்று விடுவேன் என்றான். தன் மகனிடம் இவ்வாறு கூறியதும் வீரன் பல்வலன் துக்கத்தால் அழுது, ஐயோ, நான் ஏன் இப்படி ஒரு சபதம் செய்தேன்? நான் படை தலைவனின் மகனை எந்த தவறும் இல்லாமல் கொன்றுவிட்டேன். அதே பாவத்திற்காக என் மகனும் இறப்பான், அதில் ஐயமில்லை. என் வீர மகனை மரணத்தின் வாயிலிலிருந்து நான் பலவந்தமாக காப்பாற்றினால் என் வீரர்கள் அனைவரும் என்னை சபித்து என்னை பார்த்து புன்னகைப்பார்கள், கேலியாக சிரிப்பார்கள் என்றான். அரக்க மன்னன் இவ்வாறு துக்கத்திலும் தன் மகனால் வருத்தத்திலும் வாடி இருப்பதை கண்ட படைத்தலைவன் கோபமும் வெறுப்பும் நிறைந்து புன்னகைத்து கொண்டே கூறினான். தளபதி கூறினார், அரசே, முதலில் தமது மகனான குணந்தனை விரைவாக கொல்லுங்கள். அதன் பின்னர் யாதவர்கள் அசுரர்களுடன் போரிடுவார்கள். தைத்தியேந்திரன் தாம் சத்தியத்தை உரைப்பவன். இந்த செயல் கொடியது. துன்பத்தின் காரணமாக தாம் இதை செய்யாவிட்டால் நரகத்திற்கு செல்வீர். பூபாலன், கோசல மன்னன் தசரதன் சத்தியத்தை காப்பதற்காக ராமனைப் போல தன் மகனை தியாகம் செய்தான். சத்தியத்தின் பிணைப்பால் கட்டுண்ட ஹரிச்சந்திரன் தன் அன்பிற்குரிய மனைவியையும் தன் மகனையும் தன்னையுமே விற்றிருந்தார். பலி சக்கரவர்த்தி முழு பூமியையும் துறந்தார். விரோச்சனன் தன்னுடையதை துறக்கவில்லை. மன்னன் சிபி சக்கரவர்த்தி அபகீர்த்திகளையும் ததீச்சி முனிவர் தனது உடலையும் துறந்தனர். குருஷ்டன்
தனது பரிஷதனையும் மன்னன் ரந்தி தேவன் உணவையும் துறந்தது போல அசுர அரசனை தாமும் எனது கட்டளைகளை மீறிய இந்த மகனின் மீதான தமது பற்றை துறந்து அவனை கொல்ல வேண்டும். என் கட்டளைகளை மீறும் அம்மகனையும் சகோதரனையும் உடனடியாக கொன்று விடுவேன் என்று தாம் முன்பே வாக்குறுதி அளித்தீர். பிறகு மற்றவர்களை குறித்து என்ன கூறுவது? எந்த மன்னன் உண்மையுள்ளவனாக இருக்கிறானோ அந்த நாட்டில் ஒருவன் வாழ வேண்டும். எந்த மன்னன் பொய்யனாக இருக்கிறானோ அந்த நாட்டில் ஒருவன் ஒருபோதும் வாழக்கூடாது. கர்காச்சாரியார் கூறினார். தளபதியின் வார்த்தைகளை கேட்டதும் பல்வலன் மனம் வருந்தி தன் மகனையும் கொல்லும்படி அவருக்கு கட்டளையிட்டான். பின்னர் பல்வலன் துக்கத்துடன் யாதவனிடம் சென்றான். தளபதி இளவரசனின் தந்தையின் கட்டளைகளை அவனிடம் தெரிவித்தார். இதை கேட்டதும் குந்தன் உடனடியாக பின்வருமாறு பதிலளித்தான். இளவரசர் கூறினார், தளபதியே, நீங்கள் கீழ்ப்பட்டவர். எனவே நீங்கள் மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரசுராமன் தன் தந்தையின் கட்டளைப்படி தன் தாயின் சிரச்சேதத்தை வெட்டினான். தளபதியே, நான் நிதித்துறையில் எனது கடமையை நான் நிறைவேற்றிவிட்டேன். இப்போது எனக்கு மரண பயம் இல்லை. நீங்கள் என்னை சதகினியில் வீசுங்கள். இவ்வாறு கூறி இளவரசர் தனது கிரீடம், கைவளைகள், முத்து மாலை, தங்க மாலை, செவி அணிகள் மற்றும் கை காப்புகளை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். பிராமணர்கள் மிகுந்த துக்கத்துடன் இளவரசரை ஆசீர்வதித்தனர். அதன் பின்னர் புனித யாத்திரையின் மணலை தங்கள் உடலில் பூசிக்கொள்ளுங்கள். நீராடிய பின்னர் வாயில் துளசி இலைகளையும் கழுத்தில் துளசி மாலையையும் அணிந்து கொண்டு அந்த இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணா ராமா என்று கூறி இறைவனை எண்ணத் தொடங்கினான். அரசனை படைத்தளபதி அவனது இரு கரங்களையும் பலவந்தமாக பிடித்து கோபத்துடன் அவனை சதாகினியின் வாயில் திணித்தான். உடனடியாக அங்கே ஒரு பெரும் கூச்சல் ஏற்பட்டது. அனைத்து வீரர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். பல்வலனும் அழுதான். அங்கே நின்றிருந்த பிராமணர்களும் அழத் தொடங்கினர். சதாகினியில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு செப்பு குண்டுகள் அதில் வீசப்பட்டன. அது கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த பயங்கரமான சதாக்னியை அந்த நிலையில் கண்ட இளவரசன் குந்தன் எங்கும் நிறைந்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி கண்ணீர் விட்டு இந்த தூய வார்த்தைகளை கூறினான். மலரும் தாமரை இதழ்களை போன்ற பெரிய விழிகளையும் சங்கு மற்றும் சந்திரனை போன்ற பிரகாசமான பல் வரிசையையும் கொண்டவரும் நரேந்திரனின் வேடத்தில் வசிப்பவரும் தேவேந்திரனாலும் மற்ற தேவர்களாலும் வணங்கப்படும் தாமரை திருவடிகளை கொண்டவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முகுந்த ஹரியை இன்று நான் தியானிக்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கோவிந்தரே, ஹரியே, முராரியே, துவாரகைநாதரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்தரே, பிரஜேஸ்வர பகவானே, கிருஷ்ண கோவிந்தரே, மேலும் பூமியின் காவலராக விளங்கும் கிருஷ்ணரே, தாம் என்னை அச்சத்திலிருந்து காக்கிறீர். கோவிந்தரே, தம்முடைய நினைவு யானையை வாடிக்கையாளர் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியது. ஸ்வாயம்புவ மனு, பிரகலாத ஆழ்வார், அம்பரீஷ சக்கரவர்த்தி, துருவசுவாமி, அனர்த்தராஜன், கச்சிவன் ஆகியோரும் அச்சத்திலிருந்து விடுபட்டனர். பாகுன் சிங்கத்தின் பிடியிலிருந்து தப்பித்தான். ரைவதனும் சந்திரகாசனும் தம்மிடம் அடைக்கலம் புகுந்து பாதுகாக்கப்பட்டனர். அதுபோலவே தாமும் உம்மிடம் வந்துள்ளேன். நான் போராடாமல் முதலில் இறந்தால் அது நியாயமில்லை. போர்க்களத்தில் என் அம்புகளால் நான் இன்னும் அனிருத்தனை திருப்திப்படுத்தவில்லை. யாதவர்கள் திருப்தி அடையவில்லை. அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புத்திரர்களை காணவில்லை. கூர்மையான வில்லுக்கு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது. இத்தகைய நிலையில் வீரன் குந்தனுக்கும் அதே கதிதான் நேர்ந்தது. இறைவா, நான் தமது பக்தன் துரதிருஷ்டத்தை கண்டு எல்லா பாவிகளும் என்னை கண்டு புன்னகிக்கிறார்கள். தரையில் கிடக்கும் என்னை கண்டு யமராஜனை ஓடிவிடுகிறான். தடைகளை உருவாக்கும் விநாயகர்கள் மரித்து போகிறார்கள். அப்படி இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபடத்தக்க கட்டுக்கடங்காத பக்தனான என்னை, குந்தனை, சதாகினி எப்படி கொள்வார்கள்? ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசே, குந்தனின் அந்த வீரமகன் அவ்வாறு கூறிக்கொண்டிருந்த அதே கணத்தில் தளபதியின் உத்தரவின் பேரில் யாரோ ஒருவர் சதாக்னியை விடுவித்தார். அது விடுவிக்கப்பட்டவுடன் ஒரு பெரும் கூச்சல் எழுந்தது. மனிதர்களின் தலைவரே, அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி ஒரு விசித்திரமான விஷயம் நிகழ்ந்தது.
சதாக்கினி குளிர்ந்தது, நெருப்பின் ஜுவாலைகள் அணைந்து விட்டன. அரசரே, இந்த அதிசயத்தை கண்டு அரசரும் அங்கு நின்றிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். பின்னர் தளபதி கூறினார், சதாக்னியின் வெடிமருந்து காய்ந்து விட்டது, அதிலுள்ள குண்டுகளும் அப்படியே உள்ளன. ஆனால் இளவரசர் அங்கு இல்லை, அவர் போர்க்களத்தில் கொல்லப்படவில்லை என்பதற்கு இதுவே சான்றாகும். இதனை கேட்ட வீரர்கள் கோபமடைந்து, இந்த மிகவும் புத்திசாலியான பாவமற்ற வீரமிக்க இளவரசன் என்றார்கள். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர், அதனால்தான் கடவுள் அவரை துன்பத்திலிருந்து காப்பாற்றியுள்ளார். நீங்கள் இனி அதை கூறலாகாது. அந்த வீரர்களின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் படை தளபதி கடும் கோபமடைந்தார். அவன் மீண்டும் கண்டபோது இளவரசன் சத்னியின் வாய்க்குள் அமர்ந்திருப்பதை கண்டான். அவனது கண்ணீருடன் கூடிய விழிகள் மூடியிருந்தன. அவன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கோஷமிட்டு கொண்டிருந்தான். இதனை கண்ட அந்த தீய தளபதி அவனை கொல்வதற்காக மீண்டும் சதக்னியை ஏவினான். ஆனால் சதக்னி இடி போன்ற சத்தத்துடன் வெடித்தது. சதக்னியின் குண்டு தளபதியை கொன்றது. அதன் தீப்பிழம்புகள் அவனை பின்தொடர்ந்து வந்த வீரர்களை எரித்தன. சிலர் வலியால் அலறிக்கொண்டு ஓடினர், மற்றவர்கள் வெடிப்பின் சத்தத்தால் செவிடாயினர். மேலும் பலர் புகையை கண்டு அஞ்சினர். அரசே, அந்த தருணத்தில் அனைவரும் இளவரசனை அச்சமற்றவனாக கண்டனர். இதை கண்ட பல்வலன் உட்பட அனைத்து வீரர்களும் ஆரவாரம் செய்ய தொடங்கினர். அசுரர்கள் கூறினர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காப்பவரை கொல்ல யாரால் முடியும்? ஒரு பக்தனை கொல்ல முயற்சிக்கும் எவரும் தெய்வீக அருளால் அழிக்கப்படுவார். இந்த இளவரசனை அச்சத்திலிருந்து காத்த பக்தர்களை நேசிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாங்கள் அனைவரும் எங்கள் வணக்கங்களை செலுத்துகிறோம். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள இளவரசனின் உயிரை பாதுகாத்தல் என்ற தலைப்பு கொண்ட 32ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.